கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாம் பார்க்கிறதான வேத வசனம் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இந்த நாள்ல நம்ம பார்க்கிற வசனம் பாத்தீங்கன்னா, பிதாவானவர் நம்மேல் பாராட்டின பெரிதான அன்பை பார்த்துட்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்மிடத்துல பிதாவாகிய தேவன் அன்பு கூறுகிறாரு, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறாரு. காரணம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்க பாத்தீங்கன்னா, இங்க ஆண்டவர் சொல்றாரு, உலகம் அவரை அறியாதபடினால் நம்மையும் அறியவில்லைன்னு சொல்லிட்டு, உலகம் அறியல, ஆனால் உலகத்திற்காக உலக ரட்சகரை ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் கொடுத்தார். பாருங்க, எப்படி கொடுத்தார்னா, அவர் ஒரே பிள்ளையாக இருக்கிறார், ஒரே குமாரனாக இருக்கிறார். தம்முடைய முழு அன்புக்கு சொந்தக்காரர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அவரை பரலோக மேன்மையை விட்டு, அந்த பொசிஷனை விட்டுட்டு, தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படியாக இருக்கிறவர் ஆளுகை செய்கிற அந்த ஆளுமையை விட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, பிதாவாகிய தேவன் மீட்பின் திட்டத்தை உண்டு பண்ணுகிறார். காரணம் ஏன்னா, நம்மேல் வைத்த தேவ அன்பின் நிமித்தமாக. அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததுனால, அந்த அன்பின் நிமித்தம் நமது அன்பை வெளிப்படுத்தும்படியாக, அது பெரிதான அன்பாக காண்பிக்கும்படியாக தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு என்ன பண்றாருங்க, உலகத்திற்கு அனுப்புகிறாரு. எப்படி அனுப்புறாருன்னா, அவரை என்ன பண்றாங்க, பலியாக ஒப்பு கொடுக்கிறான்னு பாக்குறோம். நித்திய ஜீவனை அடையும்படிக்காக அவரை தந்தருளினார் பாக்குறோம். அவரை ஆக்கினைக்கு ஏற்படுத்தினார் பாக்குறோம். 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, உலகத்தின் ஆக்கினைக்கு முழுவதும் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள போகணுக்காகத்தான் அனுப்பினார். பாருங்க, காரணம் உலகத்துல பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்ததுனால என்று பார்க்கிறோம். அப்போ உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நீதிமான்களாக இருந்தாங்களா? உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பரிசுத்தவான்களாக இருந்தாங்களா? உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தேவனுடைய திட்டத்தை செய்கிறவர்களாக, எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தின்படி தன்னுடைய வாழ்க்கை நடத்துகளாக இருந்தாங்களான்னு பார்த்தோன்னா, வேத வசனம் சொல்லுது, உலகத்துல ஒருவருமே தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களாக யாருமே இல்லைன்னு பாருங்க. எல்லாருமே ஏகமாய் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுது. உமர்ல எல்லாருமே ஒருத்தர் கூட இல்ல, பூமியில வாழ்கிற ஒவ்வொருத்தரும் கூட தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களாக இல்ல பாருங்க. எல்லாருமே ஏகமாய் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானார்கள். தேவனுடைய மகிமை அற்றவர்களான, தேவனுடைய ஸ்தானத்துல தேவனுடைய இடத்தில் நிற்கக்கூடிய நிலைக்கு யாருமே இல்லை. ஆகவேதான் ஆண்டவராகிய தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, இந்த மனுஷனை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் ஏற்படுத்தினாரு. அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய வீழ்ச்சி நிமித்தம் ஆண்டவருக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. காரணம், தேவனும் மனுஷனை உண்டாக்கும் போது அவரோடு கூட இருக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக தான் உண்டாக்குனாரு. ஆனால் இங்க என்ன பண்ணாங்க, ஆதாம் வீழ்ச்சி நிமித்தமாக அந்த சந்ததியாக பார்க்கிறோம், தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடிய ஸ்லாக்கியங்கள், சில நியாய பிரமாணங்கள் எல்லாம் கொடுத்தாலும் கூட அவர்கள் யாவரும் என்ன முடியல, அதை கை கொள்ளவே முடியல. பாருங்க, அதை கை கொண்டு நடக்கும் போதுதான் தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக, தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இங்க எல்லாருமே ஏகமாய் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாக. அப்போ பிதாவாகிய தேவன் மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தினார். எப்படின்னா, ஆதியாகமத்திலேயே ஏற்படுத்திட்டாரு, 1ஆம் அதிகாரத்திலேயே ஏற்படுத்திட்டாரு. பாருங்க, உன்மித்துக்கும் ஸ்திரீ மித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், நீ அவர் குதிக்கால் நெசுக்கு, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்தான ஊமையை அந்த இடத்துல மறைபொருளாக ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அந்த இடத்துல பேசினார். அந்த வசனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்த நிமித்தமாக
என்ன பண்றாருங்க, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக அந்த உலக ஆக்கினையை தன்னுடைய குமாரன் மேல ஏற்றுக்கொள்ளும்படியாக அனுப்பும்படியாக என்ன பண்றாருங்க, குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு மனுஷ ரூபமாக அனுப்பினார் பார்க்கிறோம். ஆகவேதான் தேவன் என்ன பண்றாருங்க, இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்புனாரு. காரணம் ஏன்னா உலகத்தில் அன்பு கூர்ந்ததுனாலதான் அனுப்பினார் பாருங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் நீதி உள்ளவர்களாக இல்லை, ஆனா எப்பேற்பட்ட தன்மை உள்ளவர்களாக இருந்தார் என்று வேதம் சொல்லுது பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, அக்கிரமக்காரராகிய நமக்காக, பாவம் செய்யற நமக்காகத்தான் கிறிஸ்து மரிக்கணும். அதாவது இயேசுவை பிதாவாகிய தேவன் அனுப்பும் நோக்கம் என்னன்னா, அவரை சாக கொடுக்கிறதற்காக, நம் நிமித்தம் அவர் சாகும்படியாக, அவர் தண்டனை அனுபவிக்கும்படியாக, அவர் ஆக்கினை ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அனுப்பப்பட்டார் பாருங்க. அதைத்தான் இங்க சொல்றாரு எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 4-7 வசனங்களை வாசிக்கிற பாருங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களை அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து எதுக்காக அனுப்பினார் என்று சொல்றாரு, நல்லவனுக்காக அனுப்பல. நல்லவன் ஒருவேளை ஒருவனுக்காக மரிப்பது அரிது என்று ரோமர்ல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஆனால் இங்க நம்ம அக்கிரமக்காரர்களாக பாவிகளாக இருக்கிற நமக்காக கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிறார். அவர் பாவம் செய்யவில்லை, அவரிடத்தில் பாவம் இருந்ததே இல்லை, அவர் பாவம் அறியாத சுத்த கண்ணனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்பேற்பட்ட தேவனுடைய குமாரங்கிற ஸ்தானத்தை அவர் என்ன பண்றாருங்க, அதை விட்டுட்டு தேவனுடைய கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் என்ன பண்றாருன்னா சிலுவையின் மரணப்பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். காரணம் ஏன் தெரியுங்களா, நம்ம அக்கிரமங்கள் மரித்தவர்களா இருந்தோம். மரித்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுப்பி அவர் என்ன பண்றாருங்க, உன்னதங்களிலே உட்கார செய்கிறார். ரட்சிப்படைய செய்தார், உன்னதங்களிலே உட்கார செய்தார். நம்ம நிலையை தேவனுடைய தரத்துக்கு உயர்த்தும்படியாக தேவன் பரலோகத்தில் இந்த நல்ல மேன்மையான தரத்தை விட்டு இறங்கி தாழ இருந்த நம்ம இடத்துல இறங்கி நம்மை அவரோடு கூட உன்னதத்தின் மேன்மைக்காக உயர்த்தும்படியாக என்ன பண்ணாருங்க, பிதாவாகி தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 4:10 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. காரணம், நம்ம அவரிடத்துல மிகுந்த அன்பு காண்பித்தோம். பிதாவே எங்களை இதை மீட்டுக் கொள்ளுங்க, எங்களுக்கு ஜீவனை கசப்பாக இருக்கிறது என்று அவங்க ஜீவனை குறித்துதான் அவங்க கேட்டுக்கொண்டாங்க தவிர, ஆனா தேவனை நோக்கி மன்றாடல. யாத்திரா புஸ்தகத்துல பார்க்கிறோம். அதே போல இங்க இருக்க அநேக பாவம் செய்தாங்க, தேவனுக்கு நன்றானாங்க. அவங்க யாருமே தேவனை தேடுகிறவர்களாக இல்ல பாருங்க. உணர்வில்லாத இருதயமா இருந்துச்சு. அவங்க இருதயம் இருளடைந்ததாக இருந்து பார்க்கிறோம். தேவனை தேடுகிற ஒருவன் உண்டோ என்று தேவன் அங்கலாய்க்கிறவராக இருந்தார் பாருங்க. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிற ஆண்டவர் ஒருவனுடைய குரலை கேட்டோ இல்ல எல்லா ஜனக்கூட்டங்களா சேர்ந்து தேவனை மாறுங்க வாங்கன்னு கூப்பிட்டதுனால வரல பாருங்க. அவர் யாரும் அப்படி கூப்பிடவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த அன்பு எப்படி உண்டாயிருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம கூப்பிட்டதுனால, நம்ம ஆண்டவரை தேடுறதுனால கிடையாதுங்க. இங்க தேடுறதுக்கு ஒருவரும் இல்ல பாருங்க. எல்லாருமே பாவம் செய்தவர்களாக இருந்தாங்க. அந்த பாவத்தை வெளிப்படையா செய்து கொண்டிருந்தாங்க. அந்த பாவத்தை குறித்துதான அறிவு உங்களுக்கு இருந்த போதிலும் கூட பாருங்க, தேவனை தேடல. அதுல இருந்து எப்படி நம்ம விடுதலை ஆகணும்னு தேவனை தேடல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாருங்க, அந்த பாவத்துல சாபத்துல அக்கிரமங்களை மூழ்கி இருக்கிற இறந்து கிடக்கிறதான ஜனங்களை கிறிஸ்துவோடு கூட எழுப்பி அவருடைய உன்னதத்தின் மேன்மைக்கு உயர்த்தும்படியாக ஆண்டவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்திருக்காரு. அவர் நம்ம இடத்துல முந்தி அன்பு கூர்ந்திருக்காரு. நம்ம அவர் இடத்துல அன்பு கூர்ந்தது இல்ல, அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்ததுனாலதான் அவர் என்ன பண்றாருங்க, தன்னுடைய குமாரனை எப்படி கொடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதால் அன்பு உண்டாயிருக்கிறது. அவர் நம்மை கேட்டுக்கொண்டதுனால கேட்டதுனால நம்ம நல்லபடியா நடந்ததுனால நமக்கு இதை கொடுத்தாங்கன்னு கிடையாது பாருங்க. கிருபை என்ன பண்ணுதுன்னா, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான ஈவா இருக்கு
பார்க்கிறோம். அவரை கிருபாதார பலியாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். கிருபாதார பலினா நம்ம கேட்டதுனால இல்லைங்க, பிதாவாகிய திட்டத்தின்படியாக, அவருடைய தீர்மானத்தின்படியாக, அவர் இரக்கமுள்ளவர் என்பதுபடினால நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் பாவமறியாத அவருக்குள்ளே செலுத்தும்படியாக அவர் மேல வைத்திருந்த அன்பை நம்மிடத்திலே திரும்பப்பட்டது பாருங்க. தேவன் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து என்ன பண்ணாருங்க, தன்னுடைய குமாரனை கிருபாதார பலியாக கொடுத்ததுனால அன்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆகவே இந்த உலகத்துல தேவன் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? தன்னுடைய குமாரனை நமக்காக இருக்க ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்கிறவர்கள் அத்தனை பேர்களுக்குள்ளாக உண்டாயிருக்கு என்று வேதம் சொல்லுது பாருங்க. யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அன்பு யாருக்கு கிடைக்குதுங்க? இந்த அன்பு உலகத்திற்கு தான் அன்பு கூர்ந்திருக்காரு, உலகத்துக்கு தான் குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி இருக்கிறாரு. ஆனா அந்த அன்பு உண்டா இருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை யார் பெற்றுக்கொள்ள முடியும்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள், அவர் யாராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தாராக இருந்தாலும் சரி, எந்த பாஷைக்காரர்களா இருந்தாலும் சரி, எந்த நிறமுடையவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஹைட்டா இருந்தாலும் சரி, குட்டையா இருந்தாலும் சரி, அவங்க என்ன நிலையில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரிங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவின் நாமத்தினால அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்காரு என்று வேதம் சொல்றது பாருங்க. இது மிக மிக பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. தேவனுடைய அன்பு யாருக்கு முழுமையா கிடைக்குது, யாருக்கு சொந்தமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் இருக்குது பாருங்க. ஆகவே கிறிஸ்துவை அல்லாமல் தேவனுடைய அன்பை அவங்க யாருக்குமே பெற்றுக்கொள்ளவே முடியாது என்றுதான் வேதம் சொல்லுது பாருங்க. உலகத்திலே ஆண்டவர் அன்பு கூர்ந்திருக்கிறார், உலகத்தார் இருக்கிறது மேலையும் அன்பு கூறுகிறார். எப்படி அன்புனா பொதுவான ஆசீர்வாதமா தான் இருக்குது பாருங்க. அவங்க நல்லோர் மீதும் தீயோர் மீதையும் என்ன பண்றாருங்க, சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார், இது எல்லாமே செய்கிறார். ஆனாலும் தேவனுடைய அன்பு யாருக்கு உண்டாயிருக்கிறது, யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா, தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கு தான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்து தேவ அன்பு அவங்க இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு என்று ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்ப விசுவாசிக்கும் போது தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றப்படுகிறதாக இருக்குது வேதம் சொல்லுது பாருங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற போல தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கான வழியை ஆண்டவரின் நேரங்க உண்டாக்கி கொடுத்திருக்காரு பாருங்க. அப்புறம் யோவான் 17:16 சொல்லப்பட்டிருக்குது, இப்போ நம்ம தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறபடினால நம்ம எப்பேற்பட்ட நிலை உள்ளவர்களாக இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவ அன்பை பெற்றுக்கொண்ட நமக்கு என்ன காரியங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம தேவனை போல உன்னத்தின் ஸ்தானத்தில் உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். தேவ அன்பு நம்ம இறுதியில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஸ்தானம் கீழே கிடையாதுங்க, நம்முடைய ஸ்தானம் உன்னதங்களிலே இருக்கிறது. தேவனோடு கூட அமர்ந்திருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய வலது பரிசில் அவரோடு கூட உட்கார்ந்து என்று வேதம் சொல்லுது. எபேசியர் 2:7 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆகவே அப்பேற்பட்ட நிலையில் உள்ளவர்களாக இருக்கிறனால தேவன் இப்படி உலகத்தார் அல்லாதது போல நாமளும் உலகத்தார் அல்ல என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனம் சொல்றாரு பாருங்க, 1 யோவான் 2:15 சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே உலகத்தில் உள்ளவைகளில உலகத்திற்குரிய காரியங்கள் மேல அன்பு செலுத்துறது தேவனுடைய அன்பு இல்லை என்று பார்க்கிறோம். ஆகவேதான் நம்மளை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நம் கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறபடினால அவர் உலகத்தார் அல்லாத போல நாமளும் உலகத்தார் அல்ல. ஆகவே நம்ம உலகத்திற்குரியவைகளை நம்ம ஒளிந்து விடுவோம் பாருங்க. அது வேண்டான்னு ஒதுக்கிடுவோம். பவுல் சொல்றாரு இல்லைங்களா, நான் உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்கு நான் உரியவன் அல்ல, நான் சிறுவையில் அறையப்பட்டேன், நான் கிறிஸ்துவோடு கூட அவருடைய நான் பிறந்திருக்கிறது எப்படி நான் உயிரோடு இருக்கிறது அவருடைய மேன்மைக்காக அவரை வெளிப்படுத்துவதற்காக சொல்றாரு. ஆகவேதான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு பாருங்க தேவ அன்பு நமக்குள்ள இருப்பதனால உலகத்தில் உள்ளவைகளும் உலகத்திற்குரிய காரியங்கள் மேல நம்ம அன்பு காட்ட மாட்டோம். பிதாவின் அன்பை பெற்றுக்கொண்ட நமக்கு என்ன பண்ண மாட்டோம், அதன் மேல நாட்டம் இருக்காது பாருங்க. தேவனை சார்ந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த
வார்த்தையின்படியா நாம் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கும் பாருங்க. ஆகவேதான் உலகத்திலே அன்பு ஒருவர் மேல பிதாவின் அன்பு இருப்பதில்லை பாருங்க. அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட என்ன பண்றாங்க, தேவ அன்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் கூட தேவனிடத்தில் அன்பு கூறாதபடிக்கு சில உலகத்தின் நிமித்தம் கவலைப்படுகிறார் என்று வேதம் பார்க்கிறோம். உலக கவலைகளினால தேவ அன்பை என்ன பண்றாங்க, அவங்க தள்ளுறாங்கன்னு பாக்குறோம். அப்பேற்பட்ட நிலை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த உலகம் அவர்களுக்கு திரும்ப அவங்களிடத்துல அன்பு கூறாது பாருங்க. அந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா பகைக்க ஆரம்பிக்கும் பாருங்க. நம்ம உலகத்தில் உள்ளவர்கள் மேல, உலகத்துக்குரியவர்கள் மேல நம்ம அன்பு கூறும்போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க, நம்மை பகைக்கிறவர்களாக இருக்காங்க என்று வேதம் பார்க்குது பாருங்க. நம்ம அப்பேற்பட்ட நிலைக்கு உள்ளவர்களாக மாறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் ஏன் தெரியுங்களா? வசனம் சொல்லுது பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நான் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் அவர்களை பகைத்தது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை நமக்கு இருப்பதனால, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் கொடுத்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ கொடுத்திருக்கும் போது நம்ம உலகத்தார் அல்ல. உலகம் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, நம்மை பகைக்குது. நம்ம இடத்துல திரும்ப அவர் என்ன பண்ணல, உலகம் நம்ம இடத்துல அன்பு கூறல பாருங்க. ஆகவேதான் பிதாவின் அன்பு உலகத்தில் அன்பு கூறும் மேல இல்ல பாருங்க. தேவனுடைய அன்பு, பிதாவினுடைய அன்பு ஆண்டவருடைய வார்த்தை மேல அன்பு கூறுகிற இடத்துலதான் இருக்குது பாருங்க. ஆகவேதான் அந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா, பிதாவின் கொடுத்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து, இயேசு கிறிஸ்து மூலியமாக பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த காரியத்தின் வார்த்தையை நமக்கு கொடுக்கறதுனால அவைகளை நம்ம ஏற்றுக்கொள்கிற நமக்கு இந்த உலகம் நம்மை பகைக்கிறதா இருக்கிறது. நம்ம வேலை செய்யற இடங்கள்ல பகைக்கிறதா இருக்குது. ஒரு வீட்டாரை சத்ரு என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. நம்முடைய சொந்த குடும்பம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதுன்னு பாக்குறோம். உலகத்தால் அன்னைக்கு ஒதுக்கப்படுவீங்க சொல்றாங்க. காரணம் உலகம் நம்மை பகைக்கிறது. காரணம் தேவ அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம் தேவனுடைய குணத்தினுடைய மேன்மையுடையவர்களாக இருக்க நம்ம உலகத்தில் உரியவர்களாக அல்ல. ஆகவேதான் அந்த உலகம் நம்ம என்ன பண்ணுதுங்க, பகைத்து கொண்டே இருக்கிறது வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆகவே பயப்பட தேவையில்லை பாருங்க. இந்த உலகம் பகைத்தாலும் கூட நம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கிறது. தேவன் நம் பட்சத்திற்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்க. வசனம் சொல்றது 1 யோவான் 4:4 சொல்லப்படுறது பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கணில் உங்களில் இருக்கவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறீங்க. நீங்க எப்படி தேவனால் உண்டாயிருக்கீங்க? அவருடைய நாமத்தின் மேல விசுவாசமா இருக்கிற எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. அவருடைய வசனத்தை நம்புறதுனால, அவரை அறிக்கையிட்டு வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசிச்சு நம் ரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்க, தேவனுடைய பிள்ளைக்குரிய மேன்மையை ஸ்தானத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆகவே அப்படி பெற்றுக்கொள்கிற நமக்கு பாருங்க என்ன ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்குன்னா, நம் பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளாக இருந்து தேவனால் உண்டாயிருந்தவர்களா இருக்கிறோம். அப்புறம் சொல்றாரு பாருங்க, அவர்களை நீங்க ஜெயித்தீங்க. எதைங்க? உலகத்தை நீங்க ஜெயித்தீங்க. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற தேவன் மிகவும் பெரிய தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அநேக பிரச்சனையை காட்டும், அநேக சூழ்நிலையை காட்டும் உலகத்தை ஜெயித்தனுடைய பிள்ளைகளாக இருக்கணும் என்று வேதம் சொல்கிறது பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்ல. நம்ம ஜெயித்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க உலகத்திலே பகை உண்டாயிருக்கிறது. உலகத்தின் மேல பிரியம் ஏற்படாது பாருங்க. காரணம், உலகத்தில் இருக்கிறதான எல்லா சொல்லும் இவர்களை மேற்கொள்ள முடியாது. காரணம் ஏன்னா, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கவர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளை அவங்க உற்சாகப்படுத்தும் பாருங்க. நீங்க எதை குறிச்சு சோர்ந்து போகாதீங்க. எதை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, மனம் முடித்து போகாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்துலதான் இருக்காங்க, ஆனா உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று வேதம் சொல்றது பாருங்க. நான் இப்படியாக ஒரு கதையை நான் வாசிச்சேன் பாருங்க. ஒரு இடத்துல ஒரு மலையின் அருகில ஒரு கோழி என்ன பண்ணித்தான் மேய்ந்து கொண்டே இருந்துச்சான். அப்போ மேய்ந்து கொண்டே இருக்கும்போது மலையின் இடுக்கல்ல இருந்த ஒரு முட்டை என்ன பண்ணிச்சான், உருண்டு கீழே விழுந்துருச்சான். அந்த கோழி என்ன பண்ணுச்சான், அந்த அந்த முட்டையை பார்த்தோன்னே இது தன்னுடைய முட்டை என்று சொல்லிட்டு அதை நகர்த்தி கொண்டே போய் அதை அடகாத்து கொண்டே இருந்துச்சான். அடகாத்து கொண்டே இருக்கும்போது பாருங்க, ஒரு நாள் அந்த கோழி தன்னுடைய
முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் வெளியே வருது. வெளியே வரும்போது பாருங்க, இந்த இருக்கிற எல்லா கோழி குஞ்சுகளை காட்டும் ஒரு கோழி குஞ்சு மட்டும் வித்தியாசமா இருக்குது. உம் அதோடைய உருவத்திலையும் அவருடைய செயல்பாடுகளையும் பாத்தீங்கன்னா அவருடைய தோற்றத்திலையும் வித்தியாசமா இருக்குது. ஆனா அது கூட இன்னொன்னுங்க வளர்க்கப்பட்டே வருது பாருங்க. அந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளுக்கு கற்றுக் கொடுக்குது உணவை எப்படி உண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குது. ஒரு காகம் தன்னை தாக்க வரும்போது எப்படி ஒளிந்து கொள்ளணும்னு கற்றுக் கொடுக்குது. ஆனால் அந்த வித்தியாசமான அந்த குஞ்சு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, அது என்ன பண்ணுதுன்னா அதற்கு ஆப்போசிட்டா நடந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு காரியங்களும். கோழி கீழே கொத்திக்கிட்டே தான் சாப்பிட்டு போகும். ஆனா அந்த வித்தியாசமான அந்த குஞ்சு என்ன பண்ணுதுன்னா, அது கீழே கொத்தாதபடிக்கு மேல என்ன நகருதுன்னு மேல பார்த்து கொண்டே இருக்குதாம். அது போக அதனுடைய உருவ தோற்றம் வித்தியாசமா இருக்குதாமா. பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுது அது ஒரு பருந்து அது காகம் அது குஞ்சுகளை பிடிக்க வரும்போது இந்த கோழி என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய சட்டைகளால மறைச்சு கொடுதான். ஆனா அந்த வித்தியாசமான அந்த அந்த ஒரு இன்னொரு முட்டையில அந்த குஞ்சு என்ன பண்ணுதுன்னா அது எதிர்த்து நிக்குதான். இந்த இந்த தாய் கோழிக்கு ஒரே ஆச்சரியம். என்ன இது நம்ம இடத்துல நம்ம போட்ட முட்டை தானா? நம்முடைய குஞ்சு தானா இது? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு நாள் அதனுடைய கூட வளர்க்கப்பட்ட குஞ்சுகள்லாம் இதை நிராகரித்துக் கொண்டே இருந்துச்சாம். இது தாழ்த்தி கொண்டே இருந்துச்சாம். நீ அழகில்லாம இருக்கிற, நீ சரியான அழகுள்ள இல்ல, உன் தோற்றமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தனிமைப்படுத்திக் கொண்டே இருந்துச்சாம். இந்த இந்த குஞ்சுக்கு ஒரு கேள்வி வந்து கொண்டு இருந்துச்சா, ஏன் நம்ம இவங்கள போலயே இல்ல? ஏன் நம்மளை இவங்க ஒதுக்குறாங்க? நான் ஏன் தாய் கோழியை போல இல்ல? நான் ஏன் எனக்குள்ள ஏன் பயம் வரல? நான் ஏன் ஒளிஞ்சு கொள்ளல? அம்மாவுடைய சேட்டைக்குள்ள ஏன் ஒளிஞ்சு கொள்ளல? ஏன் நான் கீழே குத்தி சாப்பிடல? மேல ஓடுகிறத பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம் உணர்ந்து கொண்டு இருந்துச்சான். ஒரு நாள் மறுபடியும் என்ன பண்ணுச்சு, அந்த மலையருகிலே மேவுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த கீழே இந்த தாய் கோழி குஞ்சு கூட அந்த மற்ற வித்தியாசமான கோழி குஞ்சு போச்சான். பாருங்க, அப்போ பார்க்கும்போது இந்த கோழிகள் சில பறவைகளை பார்க்கும்போது, காகங்களை, பருந்துகளை பார்க்கும்போது ஓடி ஒளிஞ்சு கொள்ளுமா. இந்த வித்தியாசமான கோழி குஞ்சு மட்டும் மேல அண்ணாந்து பார்க்கும்போது இதே போல சாயல் உடையதாக, இதே போல ரூபத்தினுடையதாக மேல என்ன இரண்டு செட்டைகளை விரித்து அதை இப்படி நின்றுச்சான் உச்சியில. அதை இந்த பருந்து இந்த கோழி குஞ்சு பார்த்துச்சான். அப்பதான் அதோட நிலை அறிஞ்சு கொண்டுச்சான். நான் இங்க இருக்கக்கூடிய நல்ல உயர எலும்பு கூடி அந்த உயரத்திலே இருக்கக்கூடியவன் என்று சொல்லி தன்னுடைய செட்டைகளை அடித்து உயர எழும்புச்சான் பாருங்க. உயர எழும்பி தன்னுடைய இனத்தோடு போய் இனமாக சேர்ந்துச்சான். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் நாம பாருங்க, அது ஒரு கழுகாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே கழுகு ஒருபோதும் கோழியாக மாறாது பாருங்க. அது என்ன பண்ணுங்க, பயமறியாததாக இருக்கும். அதனுடைய பார்வை எப்பொழுதுமே இறந்தது மேல இல்ல, உயிரோடு இருக்கிறது மேலதான் அதனுடைய இறையாக தேடிக்கொண்டிருக்கும். அது எப்பொழுதுமே உன்னதத்துக்குரிய மேன்மையான இடத்துலதான் இருக்கு பாருங்க. அது தனித்துவமுள்ளதாக இருக்கும். அதனுடைய தனித்துவத்தை எப்படி அறிந்து கொள்ளுச்சுன்னா, அது யாருன்னு தன்னுடைய சாயலை பார்க்கும்போது அதோடைய உருவத்தை அதனுடைய தாய் நிலத்துல பார்க்கும்போது அதை அறிஞ்சு கொண்டுச்சான். ஆகவேதான் நம்மளும் உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் உலகத்துக்குரியவர்கள் இல்ல, நம் உன்னத்தின் மேன்மைக்குரியவர்கள், நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த பருந்து, அந்த கழுகு கோழியோட குஞ்சாக இருக்காது பாருங்க. அது கழுகுனுடையதாக இருக்கும். ஆகவேதான் அதனுடைய நிலை அதை அறிந்த பின்பாக பாருங்க, அது திரும்ப கீழே இல்ல பாருங்க. அது செட்டைகளை அடித்து உயர எழும்பி தன்னுடைய இனத்தோடு போய் இனமாக கடந்து கொடுத்து பாருங்க. ஆகவேதான் இந்த காலை வெள்ளம் உற்சாகப்படுத்துற, நீங்க உலகத்துல அநேக பிரச்சனைகளை மேற்கொள்ளும் போது உலகம் இதை சொல்லுது, இதை செஞ்சாதான் இது நடக்கும்னு சொல்லும் போது நீங்க வித்தியாசமா நடந்து கொள்றீங்களா? உங்களை வித்தியாசமா பாக்குறாங்களா? உங்களை வித்தியாசமா நடத்துறாங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்க. தேவனிடத்திலிருந்து அன்பை பெற்றுக் கொண்டவர்களா இருக்கீங்க. உங்களுடைய சாயல் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே நீங்க உன்னதத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால பிதாவாகிய தேவன் நம்ம மேல பெரிதான அன்பை காண்பித்திருக்கிறார். அந்த அன்பு உடையவர்களாக இருக்கிறபடினால உலகம் உங்களை பகைத்தாலும் கவலைப்படாதீங்க. உலகத்தில் இருக்கிற உங்களுக்குள்ள இருக்க பெரியவர். உலகத்திலே உபத்திரங்கள் வரலாம், ஆனால் அவைகள் ஒன்றுமே உங்களை மேற்கொள்ளாது என்றால் நீங்க உலகத்தை ஜெயித்துடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆகவே இந்த காலைவில் நாங்கள் உற்சாகப்படுத்துகிற இந்த கழுகு போல செட்டையில் எடுத்து எழுப்பக்கூடிய பலனை ஆண்டவர்கள் கொடுத்திருக்கார். நீங்க ஓடினாலும் இலைப்படைகிறார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கழுகை போல உங்களுக்கு புது பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கார். கழுகுக்கு சமமான திரும்ப வாழ வைத்து உங்களுக்கு கொடுத்திருக்கார். நீங்க ஓடினா இலைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க என்றால் தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்க. தேவ அன்பு, பெரிதான அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்குது, உங்களுக்குள் காண்பிக்கப்பட்டிருக்கு. இந்த காலை வேளையில நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தாவே, நீர் எங்கள் மீது வைத்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே.
மிக பெரிதான அன்பு, தன்னுடைய குமாரனிடத்தில் காண்பித்த முழுமையான அன்பை எங்களிடத்திலே காண்பித்தீர், கிருபையாக காண்பித்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இந்த காலை வேலை முழுவதும், இந்த நாள் முழுவதும் இறுதி தியானமாக இருப்பதாக கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.